அக்கா நம்ம 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே இவனுங்க விலகுலேருந்து போட்டுருங்க. பரமேஸ்வரிக்கா சுத்து, அதுக்கப்புறமா சித்திரத்தை சதுக்கத்து வரைக்கும் வருவாங்க. நீங்கள் அதுலேருந்து பாக்கி ஸ்டார்ட் பண்ணிடுங்க சாந்தம்மா. கஸ்தூரி நீ அதுலேருந்து அப்படியே வந்துடுமா. ராஜி நீ இந்த வால்மிளகுலேருந்து அப்படியே வரணும். என்னக்கா இது உடம்பு வலிக்கெல்லாம் சாப்பிடலாமா? நல்லா இருக்கும்ல? தாராளமா சாப்பிடலாம்க்கா. உடம்பு வலி கேட்கும், கூடவே வந்துட்டு நமக்கு சளி இருமல் தொந்தரவு இருக்கவங்களும் சாப்பிடலாம். எல்லாருக்குமே கேட்கும். வாரத்துல வந்துட்டு 2 நாள் எடுத்துக்கலாம் சாந்தாம்மா. தாராளமா வாரத்துல 2 நாள் எடுத்துக்கலாம். சொல்லு கஸ்தூரி. தாய்மார்கள் மட்டும்தான் சாப்பிடணும், நம்மளும் சாப்பிடலாமா? அப்படிலாம் இல்லை சாமி, எல்லாருமே சாப்பிடலாம். டெலிவரி ஆனவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. டெலிவரி ஆனவங்க சாப்பிடும்போது என்ன நன்மைகள் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வயிற்று புண்ணு ஆறும், வாய்ப்புண்ணு ஆறும். அதுக்கப்புறமா டெலிவரி அப்படின்றது மறுபிறப்பு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கலந்த பொருள் நம்ம சாப்பிடும்போது உடம்பு வந்து பலம் பெறும், ரொம்ப பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக சாப்பிட்றது தான். நீ ஏதாவது டவுட் கேளு. சாப்பிடும்போது மிளகு சீரகம் சேர்த்து சாப்பிடணும். வேண்டாம் சாமி, மிளகு சீரகம் தான். அதோ சாந்தாம்மா போடுறாங்க, பரமேஸ்வரி அக்கா மிளகு போடுறாங்க, சீரகம் போடுறாங்க, எல்லாருமே நம்ம போட்டுடுறோமே. அப்புறம் இதுக்கு நீ தனியாக மிளகு சீரகம் போட போற? அதெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாமே இதுலேயே போட்டுடுறோம்ல. வெறும்னே தக்காளியை மட்டும் கரைச்சி இந்த எல்லா பொருளுமே வறுத்து இடித்து மேலே இருக்கக்கூடிய சக்கையில நம்ம டீ, காஃபி, கஷாயம், சுக்குமல்லி காஃபி வைப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு கூட அதை பயன்படுத்திக்கலாம் சாமி. ஒன்றும் இல்லை, நேற்று நீங்கள் பண்ணீங்களக்கா மாலக்கார அண்ணனுக்கு யாருக்கும் அவருக்கு காய்ச்ச தலைவலின்னு சொன்னார்ல, நம்ம யூனிட்ல மாலை கட்டுறவங்களை நம்ம மாஸ்டர் ஸ்டீம்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லவும் அந்த மாதிரி நேற்று பரமேஸ்வரி அக்கா வச்சு கொடுத்தாங்க. இந்த எல்லா மூலிகை பொருளையுமே வறுத்து இடிச்சு அதுல வந்து மேல இருக்கக்கூடிய சக்கையை பயன்படுத்தி நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம் ராஜி. அது ரொம்ப ரொம்ப நல்லது. கீழே இருக்க பொடியை மட்டும் போட்டா போதும். வெறும்னே தக்காளியை மட்டும் கரைச்சிக்கலாம். புளி தேவையே படாது. ஏன்னா இவ்வளோ பொருட்கள் போடும்போது ஏன் புளியை நம்ம சேர்க்கணும்? புளியே வேண்டாம். தக்காளி மட்டும் ஒரு தக்காளி எச்சா கரைச்சிட்டு அந்த தக்காளி கரைச்சல் தண்ணி கூட இந்த பொடி கொஞ்சோண்டு கலந்துட்டு, மிளகு சீரகம் எதுவுமே தேவையப்படாது, இதுலயே இருக்கு. உப்பு மஞ்சத்தூள் கூட தேவைப்படாது, மஞ்சளும் நம்ம போட்டுடுறோம். உப்பு மட்டும் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். என்ன ராஜி? கண்டிப்பா ரசம் வச்சு நாளைக்கு கொண்டுட்டு வரேன். கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிக்கலாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய மருந்து குழம்புன்னு சொல்லலாம், ரசப்பொடின்னு சொல்லலாம். அக்கா மருந்து குழம்புக்கு நம்ம எப்படி வைப்போம் அப்படின்னா, இந்த எல்லா பொருளும் வறுத்துட்டு இடிச்சுட்டு கடைசியில அந்த பொடியை தூவுவோம். வேற மாதிரி எப்படிக்கா வைக்கலாம்? வேற நாட்டுக்கோழி அடிச்சு பிரசவமானவங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளுமே அந்த குழம்புல சாப்பிடலாம். ஆமா, நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பொடி போட்டு சாப்பிடலாம். இப்ப டெலிவரி ஆனவங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாங்க இல்லையா, அந்த நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுல இந்த மாதிரியான மருந்து குழம்பு ஜாமான்லாம் கலந்து போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். உடம்புக்கு எலும்புக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா தேவைப்படுது. அதான் கேட்கும் போது சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப எனர்ஜியா இருக்கும். நம்ம சுப்பிரமணிய அண்ணாவுக்கெல்லாம் ரொம்ப முடியாம இருக்குன்னாங்க, அதுக்கெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியா மாலை கட்டுவாங்கல்ல. கண்டிப்பா வச்சு கொடுத்துடலாம். நாளைக்கு வச்சுட்டு வரேன்க்கா. கண்டிப்பா வச்சுட்டு வாங்க. இளையராஜன்னா உங்களுக்கு வேணுமா? ராஜி ஒரு நாள் ரசம் வச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. பாப்போம், ராஜி ரசத்தை டேஸ்ட் பார்த்துருவோம். கண்டிப்பா. ஓ இல்ல, தூதுவளையும் போட்டு வச்சுக்கலாங்கண்ணா. இது கூட வந்து தாராளமா போடலாம். தூதுவளை போட்டுக்கலாம், முடக்கத்தான் கூட போட்டுக்கலாம். இன்னும் வந்து என்னக்கா போடுவாங்க, முடக்கத்தான் போடலாம், தூதுவளை போடலாம், முருங்கைக்கீரை கூட வேணும்னா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். தாராளமா முருங்கைக்கீரை கூட போட்டுக்கலாம். போட்டு வைக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான மெடிசன்ஸ். இது மருந்துன்னு நினைச்சாதான் மருந்து. குழந்தைங்கள்லாம் பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே பெரியவங்க வரையிலும் சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம்க்கா. யாருக்கு வேணாலும் தாராளமா யாரு வேணாலும் சாப்பிடலாம். சின்னவங்க வந்து பிரசவானவங்க எல்லாருமே சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். ஆனா எனக்கு நாட்டுக்கோழி குழம்புலையும் வைப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுவோம் தான் எனக்கு தெரிஞ்சது. வைக்கலாம், அதெல்லாம் நல்லா இருக்கும். ஓ, ஆனா இந்த குழம்பு மருந்து குழம்பு நம்ம கடையில சொல்லுவாங்க சாந்தாமா, ஒரு பாட்டி கறி குழம்புலயே இந்த பொடி போட்டு வைப்பாங்க. வைக்கலாம், அது அந்த பாட்டி சொல்லி. அப்புறம் டீ காஃபி சாப்பிட்றோம்ல, டீ காஃபி போட்டு குடிக்கலாம். ஓ, ஆனா ஒரு நாள் இங்க கொண்டு வந்து கொடுத்தாங்கப்பா ரசம் வச்சுட்டு. ஓ பரவாயில்லையே. நான் மட்டும்தான் அந்த முக்கியமா ஸ்பெஷலான ஐட்டம் செய்த அன்னைக்கு தான் ஏதாவது வேலையா நான் வெளியில மலைக்கு போயிடுறது.
இல்ல அந்த பாட்டி சொல்லுவாங்க சாந்தாமா, கறி குழம்புக்கு வந்து செலவாட்டுவோம்ல, வெங்காய தக்காளி வணக்குவோம் இல்லைங்களா, அது தக்காளி போட மாட்டாங்களாம். வெங்காயம் வளர்க்குறதோடயே இந்த பொடியை வந்து போட்டு வணக்கி இறக்கிடுவாங்களாம். சாம்பார் தூள் லாஸ்டா போடுவாங்க இல்லையா, இவ்வளவு சொல்றீங்கல்லங்கா, அவங்க பேத்த மறைச்சு பேசுறேன்னு சங்கடப்படாதீங்க. அப்படிலாம் நீங்க இல்லைக்கா, வீட்ல எல்லாம் இதை செஞ்சு நீங்க சாப்பிடுவீங்களா, பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். கண்டிப்பா கொடுப்பேன். நான் வந்து என்ன மாதிரி பண்ணுவேன்னா, நான் மோஸ்ட்லி கஷாயமாட்டு வச்சு கொடுத்துருவேன். அந்த கஷாயத்துல வந்து பனங்கல்கண்டு இல்லைன்னா வெல்லம் போட்டு கொடுத்துருவேன். கருப்பட்டி போட்டு கொடுத்துருவேன். ரசம் அதிகமா இந்த பொடியை அரைச்சி எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்பேன். அந்த பொடி போட்டு நான் ரசம் வச்சு கொடுத்துருவேன். கூடவே வத்த குழம்பாட்டு வச்சு கொடுத்துருவேன். ஆனா இது வரைக்கும் நான் நான்வெஜ்ல சேர்த்து செஞ்சது இல்லை. செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட சரி, நான் அதை பண்ணினது இல்லை, ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணது இல்லை. கண்டிப்பா நீங்க நாட்டுக்கோழி குழம்புன்னு சொன்னதுல இருந்தே எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை. இல்ல எல்லாருக்கும் சொல்றீங்கல்ல, நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்க. இல்ல இல்ல நீங்களும் கண்டிப்பா அடிக்கடி முடியல, காய்ச்ச, தலைவலி அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல. கண்டிப்பா நான் செஞ்சிடுறேன். நான் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கும் நான் சொல்றேன். எனக்கு தண்ணி வெளியூர் போக வர இருக்கும், தண்ணி மாத்தி மாத்தி குடிக்கிறோம். அப்புறம் நிக்காத வேலை பார்த்துட்டே தானே இருக்கீங்க, இங்க அங்கன்னு ஓடிட்டே இருக்கும். அந்த டயர்ட்னஸ்லயே எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த நேரத்துல நீங்க யாராவது வச்சு கொடுத்தீங்கன்னா குடிக்கணும்னு தான் தோணுமே தவிர நானே வச்சு சாப்பிடணும்னு எனக்கு முடியறது இல்ல. நான் அந்த பொடியை மட்டும் கண்டிப்பா டைம் கிடைக்காது. இல்ல அந்த பொடியை வந்து நான் வெறுமனே சுடுதண்ணில ஒரே ஒரு ஸ்பூன் பொடி கலந்து அப்படியே வெறுமனே குடிச்சிருவேன். பிள்ளைங்களுக்குன்னா இந்த வெல்லம், பனங்கல்கண்டு, நாட்டு சக்கரை இதெல்லாம் மோஸ்ட்லி மேக்சிமம் பனங்கல்கண்டு போடுவேன். இதெல்லாம் போட்டு குடிக்கணும்னு நினைப்பேன். எனக்குன்னா வெறுமனே சுடுதண்ணியில கலந்து குடிச்சிருவேன். நம்ம தான் நமக்குன்னா எதுவுமே சிரமப்பட்டுக்க மாட்டோமே. நார்மலா இது சுடுதண்ணியில வெது வெதுப்பான தண்ணியிலே குடிக்கலாம் தாராளமா. நான் அப்படிதான்க்கா குடிக்குவேன். பிள்ளைங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்படின்னா நான் ஆம்லேட்ல போட்டு கொடுத்துருவேன். பாப்பாவை ஏமாத்துறதுக்கு ஆம்லேட்ல நம்ம மிளகுத்தூள் போடுறோம்ல கஸ்தூரி, மிளகுத்தூள் போட தேவையில்லை. மிளகுத்தூளுக்கு பதிலா இந்த பொடியை கொஞ்சமா தூவி போட்டு கொடுத்துடலாம். நான் அந்த மாதிரி பண்ணுவேன்க்கா, நல்லா இருக்கும். அதான் கேக்குறேன். அந்த மாதிரி நான் பண்ணுவேன். மிளகுத்தூளுக்கு பதிலா இந்த பொடியை வந்து ஆம்லேட்ல தூவி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்ட மாதிரியே அந்த டேஸ்ட் அவங்களுக்கு தெரியாது, சாப்பிடுவாங்க இஷ்டமா. குழந்தைங்களுக்கு அந்த சளி அது இதுன்னு எதுவுமே இருக்காது, எல்லாமே போயிடும். எங்க வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல. கொடுங்கக்கா, தாராளமா கொடுக்கலாம், ஒண்ணுமே செய்யாது. இது வந்துட்டு நமக்கு இந்த எல்லா பொருளுமே நமக்கு என்ன செய்யும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பித்தம் இருந்தால் பித்தத்தை குறைச்சோம், அப்புறம் பாடி ஹீட் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே வந்துட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொடுக்குறதுனால நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். அன்னைக்கு சாந்தாமா போன வாட்டி பேக் பண்ணும்போது கேட்டிங்களே, ஞாபகம் இருக்கா? மோஷன் ட்ரபிள் கேட்குமான்னு. அது எப்படி போய் சாந்தாமா வந்து மோஷன் ட்ரபிளுக்கு இது கேட்குமா அப்படின்னாங்க. கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நிறைய பேருக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். அதுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் மருந்தாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க சுடுதண்ணியில் நீங்கள் 2 நாளைக்கு ஒருக்க இல்லை வாரத்துக்கு 2-3 தடவை இதை மிக்ஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது நல்லாவே கேட்குங்க. இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய என்னென்னு கேட்பாங்க நம்ம கடையில, கடைசரக்கு மருந்து, கடைசரக்கும்பாங்க, பிரசவ பொடிம்பாங்க, பேர்கால பொடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்களே, பேர்கால மருந்து, நான் கூட நீ சொன்னேன், காயக்கல்பட்டி மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து மருந்து குழம்பு பொருள்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு பேர் ஒரு 4-5 பேர் இருக்குக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லி சாப்பிடுவாங்க. ஊர் பக்கம்லாம் அதிகமா இங்க காயங்கற்பட்டி தான் சொல்லுவாங்க. எங்க ஊர் கொடைக்கானல்ல எல்லாம் பேர்கால பொடின்னு தான் சொல்லுவாங்க, பேர்கால பொருள்கள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கொடைக்கானல்லையும் நம்ம அக்கா பூம்பாறையில் இருக்காங்க. பூம்பாறை பக்கம்ல குளிர் ஜாஸ்தியா இருக்கும்ல, குளிர் டைம்ல அடிக்கடி சளி பிடிச்சிக்கல. அப்போ நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ரசம் வச்சு சாப்பிடுவீங்களா? இதெல்லாம் அதிகமாலாம் சாப்பிட மாட்டேங்க்கா. குழந்தை எடுத்தா மட்டும் இந்த இதோட பத்தி அந்த இது மருத்துவம்லாம் எங்களுக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா அது இதுன்னு எங்களுக்கு அடிக்கடி சாப்பிடலான்னு சொல்லி நீங்க சொன்னதுல இருந்து சாப்பிடுறோம். பயன்கள் என்னன்னு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, காயம் கருப்பட்டி மாதிரி சேர்ந்து வெள்ளைப்பூடு கருப்பட்டி இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்டா அப்ப சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவேன். நல்லா நல்லெண்ணெய் நெய், நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய், நெய்னா நெய், ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று. அதில் இந்த பொருள்லாம் போட்டு அதை அந்த பொடியை ஆக்கி அந்த பொடியை நல்லா வணக்குவாங்க. அதுவும் மலைப்பூண்டு சூப்பராக இருக்கும்.
மலை பூண்டை நல்லா அரைச்சி விழுதா எடுத்துக்குவாங்கம்மா. அந்த நல்லெண்ணெய் நெய் வந்து சூடாக இருக்கும். அந்த நல்ல சூடானோடனே அதை அரைச்சி ஊற்றிடுவாங்க. ஊற்றி அந்த பூண்டோட பச்சை வடை போனதுக்கப்புறமா இந்த பொடியை போடுவாங்க. பொடியை போட்டுட்டு நல்லா திரண்டு அந்த நெய்யும் எண்ணெயும் மேலே வர வரைக்கும் விடுவாங்க. கூட கருப்பட்டி போடுவாங்க. ஒரு சில பேர் வெல்லம் கூட போடுறாங்க இல்லக்கா. கருப்பட்டி தாக்கா அது கேட்கும், வெள்ளம் கேட்காது. கருப்பட்டி தான் நல்லா. ஆனா ஒரு சில பேர் வெல்லம் கூட போடுறாங்க. அந்த வெல்லத்தை விட கருப்பட்டி சூப்பர். கருப்பட்டி போட்டதுக்கு அப்படியே அல்வா மாதிரி திரண்டு வரும். செம்ம டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் எங்க அம்மாச்சி செஞ்சு கொடுத்தது எனக்கு அம்மா இன்னும் செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவோம். ஆனா அப்ப வந்து குழந்தை எடுத்தப்ப மட்டும்தான் சாப்பிடுவோம். இங்க கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட மகத்துவம் அதிகம், எந்த நேரமும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுல இருந்து நீங்க வாங்கிட்டு. ஆமா, சூப்பர் சூப்பர். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கும் போதுதான் நம்மளுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருதுக்கா. அது எல்லாமே நமக்கு அப்படியே ரிமெம்பர் ஆகுது ஒரு விஷயம். சப்போஸ் இங்க குடோன்ல இருக்கிறவங்களே உடம்பு வலிக்குது, கைகால் சோர்வா இருக்குன்னா இங்கேயே நாங்க இந்த பொருள் எல்லாம் எடுத்து செஞ்சு நாங்க சாப்பிடுவோம். அடிக்கடி அதை செஞ்சு சொல்றதோட சரி செஞ்சு கொடுக்கறது எல்லாமே. மாலை கட்டுறவங்க எங்களுக்கு எல்லாருமே நான் குடிப்பேன், அவ்வளவுதான். நான் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நான் ஓடிடுவேன் கடைக்கு. பகவான் ஸ்கூல் இல்லை மயூராஜ் போயிடுவேன். நான் போயிட்டு வரதுக்குள்ள சூப்பரா செஞ்சு வச்சிருவாங்க. அவங்களும் எல்லாரும் எடுத்துக்குவாங்க. இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். எனக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது வந்து அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு இது பெரிய மருந்தா தெரியும். இப்ப உள்ளவங்க வெறும் இங்கிலீஷ் மருந்து அப்படி இப்படி போறாங்க. அதிகமா தமிழ் மருந்துக்கு யாரும் வர்றது இல்லை. தமிழ் மருந்தோட அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அருமை, அந்த அருமை தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம இது எல்லாமே மருந்துன்னு சொல்லலாம், உணவுன்னு சொல்லலாம். என்னக்கா சொல்றீங்க? இது எல்லாமே கிழங்கு வகைகள், வேறு வகைகள், காய். கிட்டத்தட்ட 27 வகையான மூலிகை பொருட்கள் போட்டு நம்ம ரெடி பண்ணக்கூடிய மருந்து பொருட்கள் தாங்க. அந்த மருந்து பொருட்கள் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பேர்கால மருந்துன்னு சொல்லுவாங்க, கூடவே கடசரக்கு மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய முன்னோர்களால் அறியப்பட்டு நம்மால் மறக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா. அதுல மருந்து குழம்பு, மருந்து ரசம் வச்சு கொடுக்கறதுக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணாலும் பயன்படுத்தக்கூடிய 27 வகையான மூலிகை பொருட்கள்ல என்னென்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. நாங்க எப்படி பேக் பண்ண போறோம் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுலாம். ஃபர்ஸ்டா நாங்க போடக்கூடிய பொருள் வந்து விரலி மஞ்சளுங்க. விரலி மஞ்சள் சேர்த்திருக்கோம். அடுத்ததான் நம்ம சேர்க்கறது வந்துட்டு வாய்வலிங்கம். இதுதான் வந்து வாய்வலிங்கம். அடுத்ததான் நாங்க சேர்க்கறது வந்து வால் மிளகு. வால் மிளகும் சேர்க்கிறோம். அடுத்ததான் நம்ம சேர்க்கறது வந்துட்டு அரிசி திப்பிலி. அரிசி திப்பிலிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அரிசி திப்பிலியும் சேர்க்கிறோம். அடுத்ததான் நம்ம சேர்க்கறது வந்துட்டு குறுமிளகு. குறுமிளகும் போடுறோங்க. அடுத்ததான் நம்ம சேர்க்கறது வந்துட்டு வெள்ளை மிளகு. வெள்ளை மிளகும் போடுறோம். அடுத்ததான் நம்ம போடுறது வந்துட்டு சீரகம். சீரகம் கூட சேர்க்கிறோம். கூடவே வெண்கடுகு. வெண்கடுகு கூட சேர்க்கிறோங்க. கருங்கடுகு நார்மலா நம்மளோட சமையல பயன்படுத்துறோம் இல்லைங்களா. அதனால கடுகு எப்பவுமே வேண்டாம், வெண்கடுகு சேர்த்திக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம எங்க அம்மாச்சி சொல்லுவாங்க. அதனால வெண்கடுகு தான் சேர்ப்போம். ஓமம் கூட சேர்த்திருக்கோங்க. இதுதான் ஓமம். அடுத்தது நீங்க பாக்குறது சதக்குப்பை. இதுதாங்க சதக்குப்பை. மிக சிறந்த மருந்துங்க சதக்குப்பை. அடுத்ததா நம்ம வெந்தயம் கூட சேர்க்கிறோங்க. வெந்தயம் போடுறோம். அடுத்தது நம்ம சுக்கு போடுறோங்க. அடுத்ததான் நம்ம போட போறது அக்ரகார வேறு. இதுதான் வந்துட்டு அக்ரகார வேறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அக்ரகார வேறு கூட நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கடுக்காயில இருந்து கொட்டை எடுத்துட்டு, கடுக்காய் கொட்டை வந்து நஞ்சு, கடுக்காய் கொட்டையை நீக்கிட்டு கடுக்காய் தோல் மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்ததான் நம்ம போடுறது வந்துட்டு கடல் நுரை. கடல் நுரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் நம்ம பயன்படுத்துறோம். கூடவே விளம்புரிக்காய். விளம்புரிக்காய் 2, இடம்புரிக்காய் 2, இதுவும் நம்ம பயன்படுத்துறோம். அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்துட்டு கண்டங்கத்திரிக்காய். பல்வலிக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க, சளி இரும்பலுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்டங்கத்திரிக்காயும் சேர்க்கிறோம். இது வந்துட்டு தாளிச்ச பத்திரி, இதுவும் நம்ம சேர்க்கிறோங்க. அடுத்ததான் வந்துட்டு வயிற்று புண்ணு ஆத்தும், வாய் புண்ணு ஆத்தும்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மாச்சிக்காய். இதுதான் வந்து மாச்சிக்காய். இந்த மாச்சிக்காய் கூட பயன்படுத்துறோம். அடுத்தது இதுதாங்க அஸ்வகந்தா. அஸ்வகந்தா அப்படின்றது ரொம்ப நல்ல மெடிசன்ங்க. எப்பேற்பட்ட டயர்னஸா இருந்தாலும் போயிடும். கூடவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நமக்கு இம்யூனிட்டி லெவல் பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறவங்க கூட இந்த அஸ்வகந்தா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய்ங்க, அது பால் நெல்லி. பால் நெல்லினா என்னன்னு பாக்குறீங்களா, நெல்லிக்காயை வந்து வேக வச்சு நெல்லிக்காய்க்குள்ள இருக்க கொட்டையை எடுத்துட்டு நெல்லிக்காய் தோல் மட்டும் பயன்படுத்தி ரெடி பண்றதுதான் பால் நெல்லி. பால் நெல்லியும் சேர்த்துக்கிறோங்க. அடுத்தது சித்திரத்தை. சித்திரத்தை, இதுதான் வந்து சித்திரத்தை. சித்திரத்தையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்ததான் நம்ம சேர்க்கறது வந்துட்டு அதிமதுரம். இந்த அதிமதுரம் கூட சேர்க்கிறோங்க. அடுத்ததான் நம்ம சேர்க்கறது வந்துட்டு சிறு தேக்கு.
இதுதான் வந்து சிறுதேக்கு. இந்த சிறுதேக்கு தான் வந்து நம்மளுடைய கபச்சுர குடிநீர்ல கூட ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரியன்டா இருக்குங்க இந்த சிறுதேக்கு. இந்த மாதிரி தான் இந்த 27 வகையான பொருட்களும் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த 27 வகையான பொருட்களையும் நம்ம வறுத்து இடிச்சு பொடி பண்ணி நம்ம ரசமாவும் பயன்படுத்திக்கலாம், மருந்து குழம்பாவும் பயன்படுத்திக்கலாம். பேர்கால மருந்து அப்படின்னா டெலிவரி ஆனவங்க வந்துட்டு குழந்தைக்கு பால் ஊறணும், வயிற்றுப்புண்ணு ஆறணும், வாய்ப்புண்ணு ஆறணும்னு எடுத்துக்குவாங்க. கூடவே நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு என்னவே தெரியல ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஏன் அம்மாச்சி எனக்கு சொல்லி கொடுத்த இந்த மூலிகை முறைகள்ல பயன்படுத்தி தான் நம்ம பகவான் நாட்டு மருந்து கடை வந்து திட்ட 10 வருஷமா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10 வருஷமா நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ்ல இதுவும் தான். இதோட வெயிட் வந்து கரெக்டா 200 கிராம்ல இருந்து 250 கிராம் கிட்ட வரும். இந்த பேக்கெட்டோட ரேட் என்னன்றதையும் நான் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். இந்த பேக்கெட்டோட ரேட் வந்து 200 ருபீஸ் வரும். ஷிப்பிங் சார்ஜ் வந்துட்டு 60 ருபீஸ் வருங்க. தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்களுக்கு அதர் ஸ்டேட்டா இருந்தா ஷிப்பிங் காஸ்ட் வந்து 120 வருங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாதீங்க, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மருந்து குழம்பு பொருள் அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறோம். இதை வந்து நாங்க பொடியா சேல்ஸ் பண்றது இல்ல, பொருளா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான். இது டெலிவரியான லேடிஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுல கிடையாது, காய்ச்சல் வந்தவங்க தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம யாரு வேணாலும் எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துல ஒரு முறை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு கொடுக்கும், கூடவே இம்யூனிட்டி லெவல் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு டேல நிறைய பிள்ளைங்க சொல்ற ஒரு பெரிய விஷயம் பிசிஓடி கம்ப்ளைண்ட் அப்படின்றத சொல்லிட்டே இருக்காங்க. பிசிஓடிங்கிற விஷயத்துக்காக நிறைய இப்போ மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் தேவையே படாதுங்க. இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நஞ்சு எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே வெளியேறிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரியான தொந்தரவுலாம் வரவே வராது. முன்னோர்களால் அறியப்பட்டு நம்மால் மறக்கப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே ஏன் ஐயா தாத்தா ஏன் அம்மாச்சி எனக்கு சொன்ன விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதை பத்தின தகவல் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்களே நான் சொன்ன மருந்து பொருட்களை கூகுள் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, அடுத்த வீடியோஸ்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வீடியோல ஷேர் பண்ணிக்க போறோம். மறந்துடாம மிஸ் பண்ணாம அந்த வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. சித்தர்கள் வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்கள் குங்கும கிருத்திகா. நன்றி, வணக்கம்.